கால்கள் வலி. கால் வலி ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட் ஆண்களும், பெண்களும் நெறைய பேர் சொல்றது. இந்த கால் வலி அப்டின்னாவே சாதாரணமா கால்ல தானே வலிக்குது அப்டின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். ரொம்ப அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிச்சுவேஷனா இது இருக்குங்க. அதனால ரொம்ப கவனமா இருங்க. ஸோ ரெகுலரா சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு நல்லாவே வெளியேற ஆரம்பிச்சிரும். வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? கால்கள் வலி. கால் வலி ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட் ஆண்களும், பெண்களும் நெறைய பேர் சொல்றது. கரெக்டா இடுப்பு பகுதியிலேருந்து எனக்கு வலி ஸ்டார்ட் ஆகுது. இடுப்பு பகுதியிலேருந்து அப்படியே சைடில் லேட்ரல் சைடில் நமக்கு வந்து ஹிப் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இடுப்பு எலும்பு பக்கவாட்டில் வலி தெரியறது. ஸோ அங்கேருந்து பெயின் அப்படியே ரேடியேட் ஆகி நமக்கு தைஸ் வழியாக அப்படியே ஹீல் வரைக்கும் நமக்கு ட்ராவல் ஆகிறத நிறைய பேர் சொல்கிறீங்க. அதாவது இடுப்பு பகுதியோட பக்கவாட்டு பகுதியிலேருந்து தொடைப்பகுதி, தொடையோட சைடில் வலி இருக்கிறது, அப்படியே நமக்கு கால் அந்த மசில் காஃப் மசில்ஸ் வரைக்கும் அப்படியே பெயின் வந்து குதிகால் வரைக்கும் வலி இருக்கிறது நிறைய பேர் நம்ம சொல்கிறோம். இந்த கால் வலி அப்படின்னாவே சாதாரணமாக காலில் தானே வலிக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். கால் வலி எப்பெல்லாம் ஆபத்தாக மாறுவதற்கு, ஏன்னா இது ஸ்ட்ரோக் வர்றதுக்கோ இதயம் தொடர்பான பிரச்சனை வர்றதுக்கோ சடனாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது. என்னங்க கால் வலிக்கும் இதயத்துக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பொதுவாக நிறைய பேர் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய, அதாவது உடல்நலம் தொடர்பான நிறைய பிரச்சனைகளை கேர்லெஸ்ஸாக தான் விட்டுடுறோம். நாளடைவில் இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உடல் நலனில் பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். எல்லா வகையான கால் வலியும் சாதாரணமானதா? இல்லை கால் வலியில் முக்கியமாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதே இந்த வெரிகோஸ் வெயினுக்கு தான். ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெரிகோஸ் வெயின் அதிகமாகவே இருக்குது. இந்த வெரிகோஸ் வெயினால் கால் வலி நமக்கு நாளடைவில் ஏற்படலாம். இல்லை டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் நமக்கு காலில் பிரச்சனைகள் ஏற்படலாம். இதை தாண்டி ரொம்ப நேரம் நம்ம நின்றுக்கிட்டே இருக்கிறோம், அதனாலையும் குதிகால் வலி, மூட்டு வலி நமக்கு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் கால் வலி இருந்துச்சுன்னா அதுக்கான சிகிச்சைகளை எடுக்கணும். இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த மசில் கிராம்ப்ஸ், இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு இரவு நேரத்தில் பெண்களுக்கு அதிகமாகவே வருதுன்னு சொல்லலாங்க. இந்த மசில் கிராம்ப்ஸ் வந்து ரெகுலராக நைட்டில் வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ வந்துட்டு போச்சுன்னா, இந்த மசில் கிராம்ப்ஸ் வந்து அந்த டைமில் எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே அந்த வலி நம்மளுடைய காஃப் மசில்ஸ், கெண்டைக்கால் தசை பார்த்திங்கன்னா அப்படியே கல் மாதிரி இருக்க பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து கால்கள் அதுக்கப்புறம் ஷேக் பண்ணி கொஞ்சம் வெந்நீர் ஒத்தரம் கொடுத்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அதனுடைய வலியுமே ஒரு 2-3 டேஸ்க்கு இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு சுகர் இருக்குது, இல்லை வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குன்னா உள்ளேயே நமக்கு இரத்த கட்டு ஏற்படலாம். ஸோ நம்ம ரத்தத்தில் அதிகமான கொலஸ்ட்ரால் லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதோ, இல்லை சுகர் லெவல் அதிகமாக இருக்குது, யூரிக் ஆசிட் லெவல் உங்கள் உடல் அதிகமாக இருக்குது, இல்லை ஏற்கனவே ஏதாவது ஒரு சர்ஜரியோ இல்லை ஃப்ராக்சர் நடந்து அதற்கான சிகிச்சைகள் சர்ஜரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கால்களில் இந்த மாதிரி இரத்தக்கட்டு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இரத்தக்கட்டு, அதோட டீப் வெயின் த்ராம்போசிஸ் இன்னும் இன்றைக்கெல்லாம் நிறைய பேருக்கு அது ஃபார்ம் ஆகிட்டு தாங்க இருக்குது. அதே மாதிரி இது ஏதாவது ஒரு காரணத்தினால ரத்தத்தில் இந்த மாதிரி கழிவுகள் சேரும்பொழுதும் இரத்த கட்டிகளாக மாறுது. பிளேக்ஸ் வந்து அங்கங்கே படிய ஆரம்பிச்சிடும். இதனால தான் சொல்கிறது, அடிக்கடி இந்த பிளட் பியூரிஃபையர்லாம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. சில மூலிகைகளை நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்ம உடலை விட்டு வெளியேறி பிளட் தின்னர் மாதிரி இது ஆக்ட் பண்ணுது. அப்போது ரத்தம் நமக்கு பிளட்டோட விஸ்காசிட்டி நார்மலாக, பிஹெச் வேல்யூ நார்மலாக இருக்கும்பொழுது எந்த பாதிப்புமே இருக்காது. ஸோ அதனால தான் எல்லா வகையான கால் வலியும் நம்ம கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இரத்தக்கட்டு என்ன ஆகும்னா நாளடைவில் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எம்பாலிசம் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன், இதுதான் ரொம்ப டேஞ்சர். ஸோ வலி உங்களுக்கு என்னென்னா காலில் வலி அதிகமாக இருக்கும், அதை தொடர்ந்து உங்களுக்கு தொடைப்பகுதி வரைக்கும் அந்த வலி வர ஆரம்பிச்சிடும். ஸோ கால்லேருந்து தொடைப்பகுதிக்கு அந்த வலி வர ஆரம்பிச்சிருது. ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ உங்களுக்கு வலி வரலாம். இதை தொடர்ந்து அப்படியே வயிறு வரைக்கும் வலி வர்றது. கொஞ்ச நாள் இது வந்து பல்மனரி எம்பாலிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த வெயின்ஸில் இருக்கக்கூடிய ரத்தம் நுரையீரலில் போய் சென்று அடையும் போது அப்போது இந்த இரத்தக்கட்டு அப்படியே ட்ராவல் ஆகிட்டு போகுதுன்னா இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு, ஸ்ட்ரோக் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் சொல்கிறேன், கால் வலி இருக்கா இல்லை இரத்தக்கட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். அதற்கான சிகிச்சைகளும் நம்ம சரியாக எடுத்துக்கணும்.
ஸோ அப்படி எடுத்துக்கும்போது தான் நம்ம உடல் நலனில் ரொம்ப அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இது இருக்குங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. வெரிகோஸ் வெயின் தானே, வலியே தெரியல விட்டுறலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ ரெகுலராக சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு நல்லாவே வெளியேற ஆரம்பிச்சிடும். சரிங்க, இந்த மாதிரி இரத்தக்கட்டு வராமல் இருக்கவும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறவும், கால் வலி உங்களுக்கு குணமாகவும் சிம்பிளாக நம்ம என்னென்னங்க செய்யலாம்? ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே இந்த டீப் வெயின் த்ராம்போசிஸ்க்கான சர்ஜரி நடந்திருக்கு, வெரிகோஸ் வெயின் இருக்குன்னா சில வகையான மூலிகைகளை ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஸோ கால் நல்லா உங்களுக்கு பலம் பெறும். ஸோ காலில் நமக்கு எந்த வகையான பிரச்சனையும் இல்லாமல் இந்த செல்லுலைட்டிஸ் கண்டிஷன் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது. அப்போது நம்ம டாப்லர் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நம்ம பிளட் சர்க்குலேஷன் நம்ம ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா லோயர் லிம்ஸில் பிளட் சர்க்குலேஷன் குறைவாக இருக்கிறது நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ இதற்கு நம்ம கால்கள் பலம் பெற, கால் தசைகள் பலமாக இருக்க, இரத்தக்கட்டு வராமல் இருக்க, வெரிகோஸ் வெயின் இருந்தால் அது நமக்கு குணமாக, ஸோ இந்த மாதிரி கால்களை ரத்த ஓட்டம் குறைஞ்சாலே கால்களில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்து பிளாக்காக மாறிடும். முட்டுக்கு கீழே அந்த ஆங்கிள் ஜாயிண்ட்ல பாதத்தோட மேல் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கருமை நிறத்தில் மாறிடு, சின்ன சின்ன கொப்பளங்கள் வந்து அரிப்பு எடுத்துரும். ஸோ இதுக்கு எல்லாமே ரீசன்னா ரத்த ஓட்டம் குறையிறது தான். அப்போ இதற்கெல்லாம் சேர்த்து ஒரு சொல்யூஷன் என்னங்க இருக்குது, என்ன மூலிகை நம்ம எடுத்துக்கலாம், எந்த மாதிரி சிகிச்சைகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா பரங்கிப்பட்டை. ஸோ இந்த பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்கிற இந்த மூலிகை நம்ம சித்த மருத்துவத்தில் கேன்சர் நோய்களுக்கும் சரி, தோல் சம்மந்தப்பட்ட நாட்பட்ட ஆட்டோஇம்யூன் கண்டிஷனுக்கும், இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்பை சரி செய்கிறதுக்கும் முக்கியமான ஒரு மூலிகையாக இந்த பரங்கிப்பட்டை நமக்கு பயன்படுதுங்க. இதனோட வேறு என்ன சேர்க்கணும் அப்படின்னா அக்ரஹாரம். ஸோ அக்ரஹாரம் அப்படின்னு சொல்கிறது நல்ல கார்ப்புத்தன்மை இருக்கக்கூடிய, வெப்ப வீரியம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஸோ பரங்கிப்பட்டை 100 கிராம் அதனுடைய பவுடர்னா, அக்ரஹாரம் 20 கிராம், கருஞ்சீரகம் பவுடர் 20 கிராம் எடுக்கணும், சீரகம் பவுடர் 20 கிராம் எடுக்கணும், சுக்கு பவுடர் 20 கிராம், ஏலக்காய் 20 கிராம். ஸோ இந்த அளவுப்படி எல்லாத்தையுமே பவுடர் பண்ணிக்கணும். ஸோ இது நம்ம கிளினிக்கில் எப்படின்னா நிறைய கிலோ கணக்கில் நம்ம செய்வோம். இது நீங்கள் வீட்டில் வந்து ஓனாக ரெடி பண்ணுறதுக்காக குறைந்த அளவில் சொல்லியிருக்கேன். ஸோ இது நம்ம நிறையவே செய்வோம். ஸோ நிறைய நபர்களுக்கு இது நமக்கு தேவைப்படுது. அதாவது நம்ம இந்த பவுடரை வந்து நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த பவுடரை நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா சூடாக இருக்கக்கூடிய பால் இல்லைன்னா சூடாக இருக்கக்கூடிய தண்ணீர், வெந்நீரில் 1 ஸ்பூன் கிட்டத்தட்ட 5 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி காலை இரவு 2 வேளையும் உணவு எடுத்த பிறகு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். நம்ம இதயத்தில் ரத்த நாளங்கள் அடைப்பு இருந்தாலும், வெரிகோஸ் வெயின் இருந்தாலும் ரத்தம் சுத்தமாகிறதுக்கும் இந்த பொடி ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோங்க. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடிய சில தைல வகைகளும் நம்ம எடுக்கலாம். பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்ச பிண்ட தைலம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மரமஞ்சள் தைலம் எடுக்கலாம், சிட்ராமுட்டி தைலம் எடுக்கலாம். இந்த தைல வகைகளை நம்ம கால்களை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மைல்டாக வெந்நீர் ஓட்டம் கொடுத்துக்கிட்டே வாங்க. உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் கரையும், கால்கள் நமக்கு பலம் பெறும். ஸோ சாதாரண வெரிகோஸ் வெயின் தானே அப்படின்னு விட்டுறாதீங்க. ஸோ இதற்கான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.